அண்ணே அண்ணன் அந்த ஒரே ஒரு காணொலி அண்ணன் வந்து நம்ம கட்சிக்காரவங்க நான் யதார்த்தமாக பார்த்துட்டு அவர் சொன்னார் நாம் தமிழர் கட்சிக்காரர் அப்படின்னா மாநாட்டுக்கெல்லாம் நம்மளோட வந்துட்டு வந்தார். அதனால் மாநாட்டுக்கு வந்துருந்தீங்களே குடும்பத்தோடு வந்திருந்தார். குடும்பத்தோடு வந்தார். பார்த்துங்க இதான் கிருஷ்ணா ஸ்வீட்டு. இங்கே இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை அம்பாசமுத்திரம் சுற்றி இருக்கக்கூடியவங்க விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம கட்சிக்காரரு. இவருடைய கடைக்கு வாங்க. போதுமான ஒரு விளம்பரம். முறுக்கு பாக்கெட்டு கொடுனே. இப்போ ஒரு 5 முறுக்கு பாக்கெட்டு எப்படி 5 முறுக்கு பாக்கெட்டு ஓசி வாங்கினோமா? அண்ணன் நம்ம கட்சிக்காரரு 5 முறுக்கு பாக்கெட்டு வாங்குறதுக்காக அங்கேருந்து போயிட்டு திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கான். மறந்துடாங்க 5 முறுக்கு பாக்கெட்டு ஓசியாக கொடுத்ததுக்காகவே அண்ணனுடைய நல்ல மனதை பாராட்டி எல்லா பேரும் இங்கேயே வாங்க வியாபாரம் பண்ணுங்க. அண்ணன் நான் விளையாட்டு சொன்னேன். அண்ணன் இங்கே என்ன பாருங்க, நீங்கள் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நான் சொல்கிறத கேளுங்க. அண்ணன் நான் சொல்கிறேன், நாங்கள் விளையாட்டுக்காக நக்கலுக்காக வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைங்க சும்மா நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் கலாய்க்கிறக்காக போயிட்டு வரேன். ரொம்ப மகிழ்ச்சி இல்லைண்ணே. இல்லை நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நல்லா இருக்கிற இறைவனர்களால் நீங்கள் பெரிய ஆளாக வரணும். கடையை அதாவது நாங்கள் தாண்டி போயிட்டோம். ஏன் அண்ணன் கடையை சொல்லக்கூடாது? ஏன்னா நீங்கள்லாம் வந்து இங்கேருந்து குடும்பத்தோடு வந்துருந்தீங்க. குடும்பத்தோட மாநாட்டுக்கு வந்துருந்தீங்க. ஒரு நபர் வந்து குடும்பத்தோட மாநாட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த கட்சியை நேசிப்பாங்க, இந்த இனத்தை நேசிப்பாங்க, தேசியத்தில் ஒரு பிரபாகரன் நேசிப்பாங்கன்னு தெரியும். அப்போ எதையாவது ஒன்று செய்யணும்ல, நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. ஏதோ எவ்வளவோ பேசுகிறோம், பிரச்சாரங்களில் எவ்வளோ பேசிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு கடை இந்த இடத்துல விக்ரமசிங்கபுரத்தில் இந்த இடத்துல இருக்குன்றது மக்களுக்கு தெரியும்னா நம்ம கட்சிக்காரனோட பார்த்துட்டு பரவாயில்லடா, நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் குடும்பத்தோட வியாபாரத்தை ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டு வந்தார்ல அப்படின்னு தெரிய வரும். அதுக்காக போயிட்டு வரோம்னா இது எந்த இடம்? விக்ரமசிங்கபுரத்தில் முக்கு ரோடா? சந்தனமாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கு. மறந்துடாதீங்க. முறுக்கு சும்மா கலாய்க்கிறதையும் கேட்டு வேண்டாம். இல்லை அவ்வளவு திங்கிற அளவுக்கு ஆள் இல்லை. நன்றி. போயிட்டு வரோம். ஆமாம் சார்லஸ் என்கிட்ட சொல்கிறேன், ஜெகன் என்கிட்ட சொல்கிறேன். பார்த்துக்கண்ணே. வணக்கண்ணே வரேன்.